இன்னைக்குரிய டிவோஷன் கரிசனையுள்ள தேவன் ஆதியாகமம் 17:1. யோவான் 21 படிச்சு பார்த்தா பரமேறிய ஏசப்பா 3வது முறையாக சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துறாரு. சீஷர்கள் 7 பேர் கொண்ட ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்க மனம் ரொம்ப சோர்ந்தவங்களா, தங்களை வழி நடத்திய இயேசு அவங்களோடு இல்லாதனால வாழ்க்கை நடத்த என்ன செய்ய போறோம் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்காங்க. அப்போ பேதுரு தாம் மீண்டும் திரும்பவும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாரு. மற்ற 6 பேரும் நாங்களும் உன் கூட மீன் பிடிக்க வரோம்னு போறாங்க. தேவன் அவங்கள அழைத்த அழைப்ப மறந்து பின்மாற்றக்காரர்களா அவங்க மாறிடுறாங்க. உடனே படகு ஏறி மீன் பிடிக்கவும் போயிடுறாங்க. ஆனா ஒரு மீன் கூட அகப்படல. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் விடியற் காலையில பெரிய தோல்வியோடு தான் கரைய சேர்றாங்க. இவங்களுடைய மனநிலையும் அவங்களால முடியாத அந்த இயலாமையையும் ஏசப்பா அறிஞ்சு கொண்டு கரையில இவங்களுக்காக காத்து கொண்டிருக்காரு. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்னு பாருங்க. பின்மாற்றம் அடைந்த சீஷர்களையே அவர் தேடி போறாரு. இன்னும் நம்மேல கரிசனையுள்ள தேவன் நம்மளையும் இதே மாதிரிதான் தேடிக்கொண்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இரவு முழுவதும் கடல்ல பிரயாசப்பட்டதையும் அவர் அறிஞ்சிருக்காரு. சீஷர்களோட பசிய போக்குறதுக்கு அப்பமும் மீனும் அவரு தயாரித்து வச்சு காத்து கொண்டிருக்காரு கரையில. ஒரு தகப்பன் தாம் பிள்ளைகளுடைய பசிய போக்க எப்படி பிரயாசப்படுவாரோ அது போல தான் சீஷர்களிடம் அவ்வளோ கரிசனையுள்ளவரா இருக்காரு. பலவித தேவைகளோடு பலவித எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பிளெஸ்ஸிங் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் ஆண்டவரு. உங்கள் தேவை எதுவானாலும் அதற்குரிய ஆசீர்வாதம் அவர் கையில இருக்கு. உங்க கண்கள் அதை இன்னும் காணலையா? ஏற்ற நாள் வரும். அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கண்ணை காண பெற்றுக்கொள்ளுவீங்க. தாவீது அரசன் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, யோனத்தான் நிமித்தம் யாருக்காவது அவன் குடும்பத்தினருக்கு நான் உதவி செய்யணுமான்னு கேட்கிறாரு. அப்ப மேவிபோசேத் அப்படிங்கிற யோனத்தானுடைய மகன் ஒரு முடமானவன். அவன் உயிரோடு இருப்பதாக கேள்விப்பட்ட உடனே அவனை கொண்டு வர சொல்றாரு. வந்த அந்த நிமிஷத்திலேயே தாவீது அவனை பார்த்து, பயப்படாத, தினமும் என்னோட நீ பந்தியில உண்பாய்னு சொல்றாரு. மேவிபோசேத் செத்த நாய போல இருக்கிற எனக்கா இவ்வளவு பெரிய உதவின்னு கேக்குறான். மேவிபோசேத்த சொசைட்டி ஒதுக்கி வச்சுச்சு. ஏன் அவனை குறித்து ரொம்ப இன்ஃபீரியரா தாழ்வா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா தாவீது அரசனோ அவனை அரச குமாரனாக பார்த்து கரிசனை கொண்டு அவனுக்கு உணவளித்து அவனை எருசலேம்ல தன்னோடு தங்கும்படி செய்யறாரு. ஒரு மனுஷனே தான் நண்பனுக்காக செய்த உடன்படிக்கைய மறவாம செய்யறான்னா, நம்ம கரிசனையுள்ள தேவன் நம்ம கண்கள் காண நமக்கு செய்வது எவ்வளவு நிச்சயம்னு பாருங்க. கரிசனையுள்ள தேவனாய் இருப்பதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன்.